அவையோருக்கு வணக்கம். சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் 6வது நிதி திரட்டும் விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். Good afternoon, ladies and gentlemen. We would like to welcome one and all for gracing us with your presence at our Sasta Tamil Foundation's 6th annual charity fundraiser. இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து. We now request you to please stand up for our prayer session. குழந்தைகளே, a few house rules. We kindly request you to please turn off your cell phones. No food in the auditorium as per the rules of this auditorium. If your young children are crying, we kindly request you to please take them outside and calm them down, as there are young children who will be participating in this event as well. No flash photography. We kindly request you to avoid flash photography. Thank you for complying with these house rules. சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் முக்கிய தன்னார்வலரும் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி மீது மிகவும் பற்று கொண்டு வரும் பிளேனோ தமிழ் பள்ளியின் ஆசிரியருமான எங்கள் மதிப்புக்குரிய திரு மோனி அவர்கள் வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களை இடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனிய என்பேன். எனினும் தமிழே தாயே நீ என் உயிர் என்பேன். தாயே தலைவணங்குகிறேன். சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் பத்மினி ரங்கநாதன், பிரசிடென்ட் ஆஃப் உதவும் கரங்கள் USA, மற்றும் திரு ராஜன் ராதாகிருஷ்ணன் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் தொண்டில் நம் முன்னோடிகள், நம் சேவைக்கு வழிகாட்டிய நற்திசைக்காட்டிகள். இன்றும் கரம் தந்து நமக்கு உதவும் கரங்கள். அவர்கள் இருவரையும் சாஸ்தா அறக்கட்டளையின் சார்பாக வணங்கி வரவேற்கிறோம். மேலும் உதவும் கரங்களுக்காக அவர்கள் அக்டோபர் 16 நடத்தவுள்ள ஆங்கில நாடகம் வெற்றி பெறவும் சேவையின் தேவை நிறைவேறவும் மனமுவந்து வாழ்த்துகிறோம். இருப்பதை இல்லாதார் தேவைக்கு கொடுப்பதில் கிடைக்கும் நிறைவு மனதிற்கு இன்பம் தரும். இன்பத்தை நல்லோர் பலருடன் பகிர்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி பல்கி பெருகும். இவை இரண்டும் ஒருங்கே ஓரிடத்தில் கிடைத்தால் அது நம் நினைவில் இனிக்கும் அனுபவமாகும். அந்த நிறைவை, மகிழ்வை, பகிர்வை, இனிவை சாஸ்தா அறக்கட்டளை பற்பல சேவைகள், நல்ல பல நிகழ்ச்சிகள் மூலமாக தொடர்ந்து வழங்கி வருகிறது. கடல் கடந்து புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் இனமானாலும் தமிழும் தாய் மண்ணும் மறவாது வாழும் உங்களுக்கு தமிழின் இனிமையை, தாய் மண்ணின் பெருமையை ஐந்தாக்கி ஐந்தை தர இருக்கிறார்கள். சாஸ்தா அறக்கட்டளையின் சேவையின் தேவை
சாஸ்தா அறக்கட்டளையின் 6வது நிதி திரட்டு விழா வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறோம். வேலையில் சிந்தும் வியர்வை முதலாளிக்கு சொந்தம், மீந்திருக்கும் நேரமோ குடும்பத்திற்கு சொந்தம். பிறர் தேவைக்கு சேவை செய்யும் தருணம் மட்டுமே தனக்கு சொந்தம் என்ற நல்மனம் கொண்ட தன்னார்வ தொண்டர்கள் திணை மகள் 5ஐ கருவாக்கி உருவாக்கி தருகிறார்கள். அவர்கள் நல்ல மனம் போல அவர்கள் வாழும் சிறக்க வாழ்த்துகிறோம், வணங்கி வரவேற்கிறோம். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற இன்னும் தொடர்ந்து இருக்கப் போகிற அவர்கள் குடும்பத்தினரை வணங்கி வரவேற்கிறோம். கல்வி சுமையோடு கலைச்சுமையை களிப்பாக்கி பொன்னை விட மேலான நேரத்தை முதலாக்கி ஐவகை உணர்வை கலையாக்கி ஐவகை மண்ணில் உருவாக்கி நம் குழந்தை கண்மணிகள் 5ஐ தருகிறார்கள். அவர்களை கரவொலி எழுப்பி வாழ்த்துவோம். அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்த பெற்றோரை நன்றியுடன் வணங்கி வரவேற்கிறோம். என்ன கொண்டு வந்தோம் இவ்வுலகுக்கு, எதை கொண்டு செல்வோம் மேலுலகுக்கு? இங்கிருக்கும் வரை நம்மில் இருப்பதை இல்லாதார் தேவைக்கு கொடுத்து வாழ்வோம், உதவிக்கரம் தருவோம் என வந்திருக்கும் உதவும் கரங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம். Now let's try small realization. I'm requesting all of you, please close your eyes. Inhale and slowly exhale. Please close your eyes. Think about your favorite food and its taste. Think about your last vacation. Now slowly open your eyes. Just look at your hands, legs. Now look at your colorful glittering dresses. Just look left side, right side, husband, wife, children, friends. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்தது என்ன? உற்றாரை பார்த்தீர்கள், உடலின் அழகை பார்த்தீர்கள், உடையில் செழிப்பை பார்த்தீர்கள், உணவின் சுவையை ரசித்தீர்கள், நினைவின் ஆற்றலை அறிந்தீர்கள், சுவாசத்திலோ உயிரை உணர்ந்தீர்கள். எல்லா நலமும் வளமும் வாழும் தந்த இறைவனுக்கு நன்றி. ஆனால் பெற்றவர் உறவை அறியாத குழந்தைகள், பெற்ற உறவு கைவிட்ட முதியோர்கள், ஒருவேளை பசிக்கு கூட உணவில்லாது வாழ்பவர்கள், நோய்க்கு மருந்தில்லாது வருந்துபவர்கள், நினைவாற்றல் மறந்த மனநோயாளிகள் வாழ்கின்ற உலகமும் இங்கு உண்டு. உயிர் கொண்ட எல்லாம் இனம் ஒன்றே என்று உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, உறவு, மருத்துவம் தந்து இன்று உயிர் மூச்சு காக்கும் மருத்துவமனையும் தர முனைகிறது உதவும் கரங்கள். அவர்களுக்கு நாம் எல்லோரும் உதவிக்கரம் நீட்டுவோம். உதவும் கரங்கள் சென்டருக்கு உள்ளே சென்னையில் நான் சென்றபோது ஒரு குழந்தையை ஸ்பான்சர் செய்துள்ளோம் என்ற பூரிப்பில் என் நெஞ்சம் நிமிர்ந்திருந்தது. கொடுத்ததால் என் கைகள் உயர்ந்திருந்தது. ஆனால் அங்கே கபடமில்லாத குழந்தைகள் வயது வித்தியாசம் பாராமல் என்னை பந்து விளையாட அழைத்தபோது தூய்மையான அன்பு கிடைத்தது. பேசி சிரித்து மகிழ்ந்தபோது தன்னை மறந்த மகிழ்ச்சி கிடைத்தது. வித்யாகருடைய அரவணைப்பில் வரவேற்பில் எளிமை கிடைத்தது. திரும்பி வரும்பொழுது கிடைத்த தூய்மையான அன்பும் தன்னிகரல்லாத மகிழ்ச்சியும் எளிமையும் என் கைகளில் பெற்றதால் பெற்ற கைகள் தாழ்ந்திருந்தது, மனமோ நிறைந்திருந்தது. நிறைவை நிறையவே தந்த உதவும் கரங்களுக்கு தலைவணங்கி நன்றி சொல்கிறேன். வணக்கம். மிக அருமையாக வரவேற்புரை வழங்கின திரு மோனி அவர்களுக்கு மறுபடியும் கரகோஷத்தை எழுப்புங்கள். 5I, ஐந்திணை. ஐந்திணை, the 5 Sangam landscapes of Tamilagam mentioned in the oldest Tamil text, the Tolkappiyam.
Tamil Sangam literature is aptly compared to the crown of Mother Tamil. The ancient Tamil people categorized their land into 5 different landscapes, which is collectively known as Aindinai. Tinai is classified into Agathinai and Purandinai. Agathinai consists of works describing the love, emotions, and family life of the heroes or heroines in detail. The subdivisions of Agathinai falls by the 5 types of landscapes. Number 1, Kurinji, the hilly regions. Number 2, Mullai, the forest regions. Number 3, Marudam, agricultural field town. Number 4, Neithal, the seashores. Number 5, Palai, the desert. Each landscape has its own season, flora, fauna, culture, god, music, profession, etc. And each landscape has its own human emotions as well. Purandinai, on the other hand, reflects the external characteristics of the hero and the heroine, such as bravery, war tactics, achievements, wealth, etc. Today, our dance drama will bring in front of our eyes the environment and culture, followed by each landscape, their profession, and their human emotions involved. Are you ready for a feast? Sit back, relax, and enjoy the dance drama extravaganza Aindinai. Nandri.